Good evening, miss. Good evening, Shanshan. Mataga join பண்ணட்டும். Okay, miss. Good evening, Miss. Good evening, children. Right, okay, children. Now, okay, Remy please on your video, children. Right. Okay. Right. இனி நாங்க இந்த கிளாஸ்ல கணக்குகள் செய்து பார்க்க போறோம். That means நாங்க we are going to do flow chart and how do you call flow chart? Flow chart தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க பிள்ளைகள்? பாய்ச்சல் கூட அல்காரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். சோ இப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு that is a problem. If the steps are carried out one after the another from the beginning to the end in the practical particular consecutive order, it is called a sequence. Sequence சொல்லி சொன்னா பிள்ளைகள் ஒன்றுக்கு கீழே ஒன்றுக்கு கீழே ஒன்று, இதுக்கு பிறகு இது, இதுக்கு பிறகு இது, இதுக்கு பிறகு இதுன்னு சொல்லி அந்த அந்த லெவல்ல ஆர்டர்ல கொண்டு போறதுதான் பிள்ளை சீக்வன்ஸ் சொல்லி சொல்லுவோம். ஸோ சீக்வன்ஸ்ன்றதை விட்டுட்டு அடுத்து நாங்க பார்க்கிறோம் a process may consist of at least a sequence, right?
என்னவாம் கடைசியா உங்களுக்கு கிடைக்கப்படுறது என்னது பிள்ளைகள்? கடைசியா கிடைக்கப்படுறது கன்சிஸ்ட், அதாவது எங்களுடைய முடிவு தான் கடைசியா எங்களுக்கு கிடைக்க போறது. சரியா? இது உங்களுக்கு தமிழ்ல பிள்ளைகள் கன்சிஸ் ரைட் சீக்வன்ஸ் என்னன்னு இருக்கா பாப்போமா? 1 minute. உங்களோட புக்ல வரிசை முறை சீக்வன்ஸ். வாட் இஸ் சீக்வன்ஸ்? வரிசை முறைன்னு போட்டிருக்கு மிஸ். வரிசை முறை. ரைட் ரைட் வரிசை முறை. அதற்கா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேணும் பிள்ளைகள். வரிசை முறை 1 minute. நான் தமிழ்லயும் இருக்க பாக்குறேன். வரிசை முறை. Right, that is sequence, right. Control structure 4.2 ல பாருங்க. 4.2 right, 4.2 control structure. Control structure. What is control structure? Right, a control structure is a block in a program that analyzes variables and chooses a direction of follow of the program. அதாவது ஒரு ப்ரோக்ராம நாங்க டிரெக்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம டிரெக்ட் பண்ற, அதாவது அனலைஸ் பண்ணி இதுக்கு பிறகு இது அந்த சீக்வன்ஸா கொண்டு போறது தான் பிள்ளைகள் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொல்லுவோம். ரைட்டா? அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல தான் 3 விஷயம் இருக்கு. there are 3 parts. There are 3 types of control structure. First one is sequence, selection, repetition. Right? அதுல தான் உங்களுக்கு தமிழ் மீடியத்துல என்ன போட்டு இருக்குது? கட்டுப்பாட்டு அலகு, கட்டுப்பாட்டு அமைப்புகள். அதுல 3 பகுதிகள் இருக்கு. 3 உள்ளன அமைப்புகள் 3. அதுல வரிசை முறை, தெரிவு, மீள் செயல். ரைட்டா? ஓகே, அப்ப நாங்க ஒவ்வொன்றா பார்க்க போறோமா? ரைட், ஓகே. எங்களோட இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகள், இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகள் put the heading, put the heading. Put the heading children 4.2 control structure. தமிழ் மீடிய பிள்ளைகள் நீங்க போட்டுக்கொள்ளுங்க கட்டுப்பாட்டு அமைப்புகள், கட்டுப்பாட்டு அமைப்புகள். கட்டுப்பாட்டு அமைப்பு சொன்னா என்ன சொல்லி இந்த இருக்கு, இவ்வளவு கட்டுப்பாட்டு அமைப்பு சொன்னா என்னன்றது சரியா? அதை எழுதி கொள்ளுங்க. நம்முடைய இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகள் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் சொன்னா என்னன்னு சொல்லி here you can see. Right, அதே எழுதி கொள்ளுங்க. அப்ப control structure. And அதுக்கு பிறகு there are 3 types of control structure as sequence, selection and repetition. Right, இதே எழுதி கொள்ள வேணும். தமிழ் மீடிய பிள்ளைகளும் எழுதி கொள்ளுங்க. அப்படி கட்டுப்பாட்டு அமைப்புகள் 3 உள்ளன. அவை என்னென்ன என்று எழுதி கொள்ளுங்க. ரைட், ஓகேயா? ரைட், எழுதி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நாங்க ஒவ்வொன்றா பார்க்க போறோம். வரிசை முறைண்டா என்ன, தெரிவண்டா என்ன, மீள் செயலண்டா என்ன, சீக்வன்ஸ் what is sequence, what is selection, what is repetition.
Done, Miss. ஓகே சில்ட்ரன், முடிச்சிட்டீங்கன்னா பிள்ளைகள் தம்ஸ் அப் போடணும். இது என்ன பழக்கம்? எழுதி முடிச்சா தம்ஸ் அப் போடணும். அதான் பார்த்துட்டு இருக்கிறேன் என்ன செய்றீங்கன்னு. ஆ சீக்வன்ஸ் என்னன்னு பிள்ளைகள் கேள்வியில வரும் உங்களுக்கு. சோ அதனால கவனம். என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேள்வியில வியானிஷாவை காணையில, ஜெய்சன் அஞ்சோலோவை காணையில. மிஸ் கவரேஜ் பிரச்சனை. கவரேஜ் பிரச்சனை. ஜெய்சன் அஞ்சோலோக்கு என்ன பிரச்சனை? எஸ் டீச்சர். என் வீடியோவை காணையில. வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க அப்ப. டீச்சர் வீட்டுக்கு ஆக்கள் வந்திருக்காங்க, எனக்கு கொஞ்சத்துல வீடியோ. ரைட் ரைட். ஓகே சில்ட்ரன், அடுத்தது போமா. சீக்வன்ஸ். சீக்வன்ஸ் ஹெட்டிங் போடுங்க. முதலாவது நாங்க பார்க்க போறோம் சீக்வன்ஸ். வாட் இஸ் சீக்வன்ஸ்? If the steps are carried out one after the another, one after other, from the beginning to the end in a particular consecutive order, it is called a sequence. Sequence ன்னு சொன்னா என்னது? தமிழ்ல எப்படி போட்டுருக்கு பாப்போம். படிமுறை ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுதலே வரிசை முறையாகும். வரிசை முறை என்று சொன்னா ஒன்றுக்கு பின்னுக்கு ஒன்று. அதான் இங்கிலீஷ்ல சொல்லி இருக்கு என்னது? ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்திலிருந்து டு தி எண்ட், முடிவு வரைக்கும் பர்டிகுலர் கன்சிக்யூட்டிவ் ஆர்டர், அதாவது குறிப்பிட்ட வரிசை, அடுத்தடுத்து என்னென்ன நடக்க வேணுமோ அதை நாங்கள் சொல்றதான் பிள்ளைகள் சீக்வன்ஸ் என்று சொல்லி சொல்லுவோம். ரைட்டா? ஓகே, ஹெட்டிங் போடுங்க. சீக்வன்ஸ், சப் ஹெட்டிங் சீக்வன்ஸ். வாட் இஸ் சீக்வன்ஸ்? சீக்வன்ஸுக்கு இதை எழுதி கொள்ளுங்க. சீக்வன்ஸ் என்னன்றதை ஃபுல்லா எழுதி கொள்ளுங்க இந்த வரிய. அதே போல தமிழ் மீடிய பிள்ளைகளும் படிமுறை ஒன்றன் பின் ஒன்றா நடைபெறுதலே சீக்வன்ஸ், அதாவது என்னது? வரிசை முறை எனப்படும். அதுக்குரிய உதாரணமா தந்திருக்கிறதையும் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரு பேனாவின், முதலாவது கேள்வியா போடுங்க. கேள்வியா போடுங்க. கேள்வியா மிஸ் எழுதி முடிச்சா பிறகு சொல்லுங்க மிஸ் கேள்விதாரம். முதலாவது கேள்வி மாதிரி போடுங்க. சொல்லவா? ரைட். 5 பேனாக்களின் விலையினை கணித்தல். ரைட், 5 பேனாக்களின் விலையினை கணித்தல். The finding cost of 5 pence. English medium பிள்ளைகள், you can write finding cost of the 5 pence. Okay, you can see. This will be a question. Finding cost of 5 pence. எப்படி நாங்க 5 பெண்களோட விலையை கணிக்கிறது? முதலாவது நாங்க என்ன செய்யணும்? ஒரு மிஸ்ஸுக்கு சொல்லுங்க சிவானுகா. First, what should we do? What we must do? Start. ஒரு பெண்ணோட இன்புட்டா ஒரு பெண்ணோட கொஞ்சம் சவுண்டா கதைங்கம்மா, கொஞ்சம் சவுண்டா கதைங்க பாப்போம். இன்புட்டா ஒரு பெண்ணோட பிரைஸ போட்டுட்டு ப்ரோசஸுக்குள்ள price of 5 pence ன்னு போட்டுட்டு பெருக்கணும். டிஸ்பிளே முதல்ல இப்ப எங்களுக்கு என்ன வேணும்ன்றது சொல்லுங்க. இப்ப எனக்கு ஆர்டர் தேவையில்லை. இப்ப என்ன தேவை எங்களுக்கு? முதலாவது ஒரு பெண்ணோட விலை காணணும். ஒரு பெண்ணோட விலை கண்டாதான் 5 பெண்ணோட விலையை காணலாம். அப்படி லேசா காணலாம், பெருக்கி விட்டா சரி. ரைட்டா?
அதுக்குரிய ஆர்டர் தான் எப்படி நாங்க எழுத வேணும். முதலாவது இன்புட் த பிரைஸ் ஆஃப் அ பென், ஒரு பேனாட விலையை இன்புட் பண்ணணும். அதுக்கு பிறகு டோட்டல் நாங்க எப்படி கணிக்கலாம், ஒரு பேனாவிட விலையை வச்சுக்கொண்டு மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை 5 டிஸ்பிளே டோட்டல் உங்களுக்கு ஈஸிலி டோட்டலை நாங்க கணிக்க முடியும். ரைட்டா? தமிழ் மீடியம் பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க பாப்போம். 5 பேனாக்களை பிள்ளைய கணிக்கல முதல் ஒரு பேனாட பிள்ளைய பார்க்கணும். அதுக்கு பிறகு செலுத்த வேண்டிய பணமா நாங்க சொல்லிக்க எப்படி சொல்லலாம், ஒரு பேனையிட விலை தர 5, அதுக்கு பிறகு டோட்டல் கணிக்கலாம். ரைட்டா? இப்ப மிஸ் சொல்றதுக்கு எழுதுங்க பாப்போம். மிஸ் சொல்றதுக்கு எழுதுங்க. மிஸ் உங்களுக்கு ஒரு கணக்கு தரேன். 1 மினிட். ஓகே, ஆரை ஒன்றின்ற ஆரை ஆரை தெரியும் தானே, வட்டத்தின் ஆரை. ஆரை வந்து ஆர் என கொண்டா ஒரு வட்டத்தின் பரப்பளவினை எப்படி காண்றது, அதுக்குரிய பாச்சட் கோடு எனக்கு ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். ஆரை எப்பவுமே நீங்க ஆறுன்னு தானே குறிப்பிடுவீங்க. ஆரை எப்படி எப்பவுமே நீங்க ஆறுன்னு தான் கொடுப்பீங்க. ஆர் சிமோல் ஆர் தானே, ஆரைக்கு ஆறுன்னு தான் போடுவீங்க, சிமோல் ஆர். ஒரு வட்டத்தின் பரப்பளவை காண்பது எப்படி, ஆறா கொண்டா ஆரையே ஆறு கொண்டா அந்த வட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு. ரைட்? ஓகே, எப்படி கணிக்கலாம்? ஷானிஷன் சொல்லுங்க பாப்பா, சும்மா சொல்லுங்க பிறகு எழுதுவோம். எப்படி கணிக்கலாம்? ஆரை ஆரை ஆரையே நீங்க ஆறுன்னு கொண்டா எப்படி நீங்க பரப்பளவை கணிப்பீங்க? அதுக்குரிய பரப்பளவுக்குரிய சமன்பாடு என்னது, பை ஆர் வர்க்கம், அப்படித்தானே? பை ஆர் வர்க்கம் அப்படித்தானே சொல்லுவோம். இல்ல மிஸ் படிக்கல. உங்களுக்கு கிரேட்ல இல்லையா? உங்களோட புக் ஒன்று என்னட்ட இருக்கே, தமிழ் மீடியம் 8ஆம் ஆண்டு ஐசிடி புக்ல தான் பார்த்து சொல்றேன். தமிழ் மீடிய புக் கொண்டு மிஸ்ஸுக்கு சார் அனுப்பி இருந்தார், அதை பார்த்து தான் சொல்றேன். பரப்பளவை கணிக்க, ஏரியாவை கணிக்க, how to find out the area of a circle. பைய வந்து நாங்க 3.14 வச்சா பை, அதாவது ஏரியா என்றதுல அந்த பை ஆர் வர்க்கம் தான் சொல்லுவோம் பிள்ளைகள். ரைட்? அது தெரியாதா உங்களுக்கு? மேத்ஸ்ல நீங்க இனிமேல் படிப்பீங்க. ஏரியான்றது வந்து பரப்பளவை பை ஆர் வர்க்கம். இதுல பாருங்க, இந்த எழுதுறேன்னு தெரியுதா, இத பைன்னு சொல்லுவோம். பை ஆர் வர்க்கம். சரியா? இப்ப இந்த பை இப்ப பரப்பளவு எப்பவுமே பெருக்கல் தானே பிள்ளைங்க. இந்த பையன்றத நாங்க 3.14 கொடுப்போம், 14. அதுக்கு பிறகு என்ன செய்வோம், தர ஆர் வர்க்கம் எல்லாம், அப்ப அந்த ஆர் தர ஆர், இதுதான் நாங்க ஏரியா ஆஃப் அ சர்க்கிள். ரைட்டா? ஏரியா ஆஃப் அ சர்க்கிள். இது வந்து இப்ப 6ல படிக்கிற மாதிரி படிக்க மாட்டோம் பிள்ளைகள், கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும் இந்த செக்ஷன். சரியா? 6ல சின்னதா தான் படிச்சோம், இனி போக போக கொஞ்சம் கூடும், என்னது மெத்தட்ஸுகள் கூடும். அதனால கொஞ்சம் மண்டே குழப்பித்தான் படிக்க வேணும். ரைட்டா? நான் கிளாஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் புரியாது. சரியா? ஓகே, நான் சொல்றேன் எழுதுங்க.
இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் எழுதுங்க. How to find out the area of a circle. How to find out the area of a circle. தமிழ் மீடியம் பிள்ளைகள் எழுதுங்க. வட்டம் ஒன்றின் ஆரையை கணிப்பிடுதல். சாரி, வட்டம் ஒன்றின் பரப்பளவினை கணிப்பிடுதல். வட்டம் ஒன்றின் பரப்பளவினை கணிப்பிடுதல். ஓகே, ரைட். நான் ஸ்கிரீன்ல செய்யறேன், பாருங்க பிள்ளைகளா. ரைட், இதுல பாத்தீங்கன்னா நாங்க எப்படி கணிப்பிடுவோம்டா, ஒரு ஆரைண்ட பரப்பளவை காண்றதுக்கு ஏரியா ஈக்குவல் பை ஆர் வர்க்கம். பை எப்படி எடுக்கலாம்? பை 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 சிம்பிள்ஸுக்குள்ள இருக்கும், பாப்போம். ஓகே பிள்ளைகள், கண்டுபிடிச்சிட்டேன். இதான் பை பிள்ளைகள். ரைட், 1 மினிட். பெருசா இருக்கும். ரைட், பை ஆர் வர்க்கம். அப்ப இவர் மேல போவார். ரைட், இதான் பிள்ளைகள் ஒரு வட்டத்தின் பரப்பளவை கணிக்கிறதுக்கான மெத்தட். ரைட், ஓகேயா? விளங்குதா? தமிழ் மீடியம் பிள்ளைகள், இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் எல்லாரும் ஓகேயா? ரைட், என்னது, ஒரு வட்டத்தின் பரப்பளவை கணிக்கிறதுக்கான எப்படி சொல்ல சூத்திரம், அதாவது equation. What is the equation of finding area of the circle? Area equal pi r வர்க்கம். சொல்லுங்க பாப்பா. Pi r வர்க்கம். Yes, area equal pi r வர்க்கம். மிஸ் மேத்ஸ் சொல்லி தரேன், சரியா? இது நீங்க படிச்சிட்டீங்கன்னு சொன்னா மேத்ஸ் உங்களுக்கு லேசி, சரியா? மேத்ஸ் பாடத்துல டபக்குன்னு போட்டுன்னு போலாம். ரைட், பை ஆர் வர்க்கம். ரைட், இப்ப ஏரியானது கேட்டு. இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு, பைக்கு நாங்க என்ன போடுற சொல்லி அவங்க தந்திருக்கிறாங்க. பைக்கு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க 3.14 பை என்றதுடைய பெருமானம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? மினி பை ஆர் வர்க்கம்டா என்ன மீனிங் பிள்ளைகள்? பை தர ஆர் தர ஆர். அப்ப 3.1 is multiply R and R. ஓகேயா? இதுதான் எங்கட ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், சாரி என்னது, சர்க்கிள். ஏரியா ஆஃப் a circle. ஓகேயா? ஓகேயா பிள்ளை? ரைட், அப்ப எழுதி கொள்வோமா? எப்படி எழுதுவீங்க? எப்படி வரும்? முதலாவது ஸ்டார்ட் என்ன ஷேப்ல வரும்? ஸ்டார்ட் என்ன ஷேப்ல வரும்? பாய்ச்சல் கோடு எப்படி எழுதலாம்?
ஓவல் ஷேப்ல வரும் ரைட் அப்ப கீறி கொள்ளுங்க மிச்சொல்ல சொல்ல கீறுங்க பாப்போம் ஓவல் ஷேப்ல வரும் பாய்ச்சல் கோடு ரைட் இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல பாய்ச்சல் கோடு அதுல என்ன போடுங்க ஸ்டார்ட் அதுக்கு பிறகு ஆரைய ரீட் பண்ணணும் Input. ஆரைய ரீட் பண்ணணும் ரீட் ஆர் இன்புட் வந்து ரீட் ஆர் ஆரைய கணிக்க சரிதானே எப்பவுமே பைக்கு வந்த பிள்ளைகள் 3.14 தான் பையிட பெருமானம் அப்ப எங்களுக்கு தேவை ரீட் ஆர் ஆர ரீட் பண்ணணும் அதாவது ஆரைய ரீட் பண்ணணும் ரீட் ஆர்ன்னு போடுங்க ஆர் ஸ்மால் ஆரா ரீட் ஆர் தமிழ் மீடியம் பிள்ளைகளும் அப்படியே எழுதுங்க ரீட் ஆர் உங்களுக்கு தமிழ் மீடியம் புக்கை தான் நான் பாக்குறேன் அதுல இங்கிலீஷால தான் எழுதி இருக்குது அதனால பிரச்சனை இல்லை ரீட் ஆர் ஆர்இஏடி ரீட் ஆர் அதுக்கு பிறகு ப்ராசஸ் எப்படி வரமாண்டா இதுதான் ப்ராசஸ் ஏரியா ஈக்குவல் பையார் வர்க்கம் சோ இதத்தான் நீங்க போடுவீங்க அது எப்படி போடுவீங்க இந்த மாதிரியும் போடலாம் சரியா இந்த மாதிரியும் போடலாம் இல்லாட்டிக்கு இந்த மாதிரியும் போடலாம் ஏரியா is equal to 3.14 multiply r right அது ஏரியா முடிச்சிட்டோமா ஏரியா ப்ராசஸ் எப்படி வரும் இந்த ஆங்கிள் வரும் இந்த ஷேப்ல அதுக்கு பிறகு என்ன எங்களுக்கு பிரிண்ட் ஆகும் எங்கண்ட ஆர் எங்களுக்கு பிரிண்ட் ஆகுவார் யாரு எங்கண்ட ஏரியா பிரிண்ட் ஆகுவார் அவுட்புட் ஆர் ஏரியா பிரிண்ட் இதுல பிரிண்ட் ஏரியான்னு போடணும் அடுத்து எங்களுக்கு end ரைட் திருப்பி சொல்றேன் பிள்ளைகள் கவனிங்கோ இது வந்து ஸ்டார்ட் திஸ் ஒன் ஸ்டார்ட் கவனிக்கிறீங்களா இது ஸ்டார்ட் அடுத்தது ரீட் ஆர் ஆரைய நாங்க காண வேணும் ஆரைய கண்டுபிடிக்க வேணும் அதுக்கு பிறகு எங்களை ப்ராசஸ் எப்படி இருக்கும் ஏரியா இஸ் ஈக்குவல் டு பையார் வர்க்கம் எஸ் அதுக்கு பிறகு என்ன எங்களுக்கு பிரிண்ட் ஆகும் ஏரியா பிரிண்ட் ஆகும் பிரிண்ட் ஏரியா அதுக்கு பிறகு எண்ட் சரியா ஓகேயா விளங்கிட்டா தமிழ் மீடிய பிள்ளைகள் வாயத்திலிருந்து சொல்ல வேணும் விளங்கிட்டேன்னு பிறகு நான் கணக்கு தரைக்க செய்யாட்டிக்கு ஏசுவன் சரியா அதை விட இப்பயே கேட்டு படிச்சிடுங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல ரைட் ஓகே அடுத்தது பார்க்க போறோம் அடுத்தது பிள்ளைகள் செலெக்ஷன் போடுங்க பாபு செலெக்ஷன் ரெண்டாவது செலெக்ஷன் என்ன சொல்ல வாரா செலெக்ஷன் என்ற விஷயத்துல என்ன சொல்ல வாரா ரெண்டுல ஒண்ண வந்து செலக்ட் பண்றது ரெண்டுல ஒண்ட வந்து செலக்ட் பண்றது இது இல்லாட்டிக்கு அது அந்த மாதிரி சரியா ரைட் தெரிவு செய்தல் ரைட் தெரிவு எனும் கட்டுப்பாடு அமைப்பின் மூலமாக நெறிமுறையுள்ள கூற்றுகளில் தெரிவு செய்யப்பட்ட கூற்று அல்லது கூற்றுகளை தொழிற்பட செய்தல் அல்லது தொழிற்பட செய்யாதிருத்தல் தீர்மானங்களை எடுக்கும் சந்தர்ப்பம் காட்டப்படும் சரியா இந்த தீர்வு என்று சொன்னா என்ன தெரிவுன்னு சொன்னா என்னன்னு எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள் எங்கட இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க வாட் இஸ் செலெக்ஷன் decide which step or steps are executed depending on whether or condition of an algorithm is satisfied or not.
ஓகே, இப்ப வந்து இதுல ஒரு பிக்சர் ஒன்று இருக்கு பிள்ளைகள், அதையும் பார்த்து கொள்ளுங்க. ரெயின், மழை பெய்யுது. இப்ப இவருக்கு தெரிவு செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. A rainy day. If it rains, students are asked to go to library. If it does not rain, students are asked to go to the playground. ரைட்டா? இப்போ மழை பெஞ்சா இவங்க எங்க போக வேண்டியிருக்கும்? லைப்ரரிக்கு. இல்லைன்னு சொன்னா மழை இல்லையென்றா தான் கிரவுண்டுக்கு போக முடியும். சரி, அப்ப இவங்க 2 ஆப்ஷன் இருக்கு, தெரிவு இருக்கு. மழை பெஞ்சா போக வேணும் லைப்ரரிக்கு, மழை பெய்யலையேண்டா பிளே கிரவுண்டுக்கு போக வேணும். சரியா? ஓகே, அதுக்கு தமிழ்ல இந்த டிசிஷன் மேக் பண்ற இந்த சிம்பல் பாவிக்க வேண்டி வந்து. இஃப் ரெயின், எஸ் இருந்தா அங்க போவினாம். இஃப் ரெயின் சொன்னா go to library. If not, go to playground. playground. இதுல பாருங்க, is it a rainy day today? எஸ் சொன்னா மழை நாள்னு சொன்னா அங்க போகணும், go to library. no சொன்னா அங்க போகணும், go to playground. ரைட். இப்ப தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு விளங்க மட்டும் நினைக்கிறேன். இன்று மழை நாள்னு சொல்லி சொன்னா மழை வருமா? ஆம் என்று சொன்னா அங்க போகணும், லைப்ரரிக்கு போகணும். இல்லைன்னு சொன்னா பிளே கிரவுண்டுக்கு போகலாம். ரைட். அப்ப அதுக்குரிய பாச்சல் கோட்டை எழுதி கொள்ளுங்க பாப்போம். பாச்சல் கோட்டை எழுதி கொள்ளுங்க. எப்படி இருக்கு? இத ஹெடிங்கா போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகளா. இங்க கீழே பாருங்க, காலநிலைக்கு அமைய விளையாட்டு மைதானத்துக்கோ அல்லது நூல் நிலையத்துக்கோ செல்க என காட்டுதல். ரைட். இத ஹெடிங்கா போட்டுட்டு உங்களோட பார்சல் கோட்டை கீறிக்கொள்ளுங்க. English medium பிள்ளைகள், you can write go to the playground or the library according to the weather condition. This is the heading. Right? ரைட். இதோட நாங்க இன்றைக்கு பினிஷ் பண்ணிக்கொள்ளுவோம். நிறைய படிச்சு எல்லாம் குழப்பிடுவீங்க. இன்றைக்கு படிச்சதை தயவு செய்து வீட்டில இன்றைக்கு படிச்சதை திருப்பி பாருங்க பிள்ளைங்க. சரியா? விளையாடி கொண்டு இருப்பீங்களான்னு சொன்னா விளங்காது. கிரேட் 6 மாதிரி விளையாட முடியாது. தயவு செய்து வீட்டுல படியுங்க. ரைட். இதோட இன்றைக்கு நாங்க பினிஷ் பண்ணுவோம் பிள்ளைகள். மீதியை நாங்க அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். சோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க பாப்போம். மிஸ் எனக்கு புலன்கேல இது ஏன் இப்படி சொன்னீங்க கேளுங்க பாப்போம். அந்த வட்டத்தோடு பரப்பளவு பார்க்கும்போது மிஸ் அந்த ஆரை வந்து குடுத்துட்டாங்கன்னா அந்த ஆரை பெருக்கி வெளியே போடணுமா மிஸ்? இப்ப எங்களுக்கு யார் தெரிய வேணும்? ஆரைய வச்சுக்கொண்டுதானே நாங்க கணிக்க வேண்டி இருக்கு. அப்ப எங்களுக்கு ஆரை வேணும். எஸ், அப்ப எங்களுக்கு ஆரை வேணும். அப்ப நாங்க ஆரை எடுத்தோம்டா பைக்குரிய பெருமானம் எப்பவுமே எங்களுக்கு என்னது? அது மாறாது. பைக்குரிய பெருமானம் 3.14 அது எங்களுக்கு மாறாது. அப்ப பைக்குரிய பெருமானம் அது. இப்ப நாங்க எந்த ஆரையும் எடுக்கலாம். இப்ப ஆரையிட பெருமானம் மாறிக்கொண்டிருக்குமே, ஒவ்வொரு ஆரையிட பெருமானம் மாறிக்கொண்டிருக்கும். அப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது என்ன? ஆரை. அந்த ஆரைத்தான் கணிக்க வேணும். அப்ப ஆரை நாங்க உள்ள எடுத்தோம்டா பைக்கு போடுற பெருமானம் அது காமனாவே இருக்கும். அப்ப ஆரைய பெருக்கி விட்டோம்னு சொன்னா உங்களுக்கு ஏரியா வந்துடுவார். இப்ப ஒரு வட்டம் பாருங்க, ஒரு வட்டத்தின் ஆரை 5 சென்டிமீட்டர், இன்னொரு வட்டத்தின் ஆரை 30 சென்டிமீட்டர். இப்ப இந்த 2 பெருமானம் எப்படி இருக்கும்? ஒண்டா இருக்குமா வித்தியாசமா இருக்குமா? வித்தியாசமா இருக்கும் மிஸ். வித்தியாசமா இருக்கு. அப்ப என்னத்தினால் அது வித்தியாசம் ஆகினது? ஆரையிட பெருமானத்தினால வித்தியாசமாயினது. அந்த ஆர் தான் ஆரை. ஆரை என்று சொன்னா அந்த வட்டத்தின் அரைவாசி பகுதி தெரியுதானே? ஆரை அந்த வட்டத்தின் புள்ளியில இருந்து போற கோடு தான் ஆரை என்று சொல்லி சொல்லுவோம். ஓகே ஷானுஷன்? ரைட். மற்றவங்களுக்கு எதுவும் விளங்காடி கேளுங்க பிள்ளை. 1 மினிட் பிள்ளை ஒரு ரெஜிஸ்டர் மார்க் பண்ணுவோம். ஜெய்ஷன், அஞ்சலோ, வியானிஷா,
Karthikeyan, Asmi, Samson, Ivanoha, Sanushan. Okay, children. Thank you. God bless you all. See you next class. I think on Monday, Okay. next Monday. Na? Yes, miss. Okay, okay, children. Okay, bye. Okay, Thank miss. you, Thank you. miss. Thank